வசனம் ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 14-15. ஏசாயா 41 அதிகாரம் வசனங்கள் 14-15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமீன். கர்த்ததாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாரார். The scripture reading for today is taken from Isaiah 41 verse 14 to 15. Isaiah 41 verse 14 to 15. Fear not, you worm Jacob, you man of Israel, I will help you, says the Lord, and your Redeemer, the Holy One of Israel. Behold, I will make you into a new threshing sledge with sharp teeth. You shall thresh the mountains and beat them small, and make the hills like chaff. May the good Lord add His blessings upon this reading and meditation of His words for us. இதோ இந்த நாளிலும் என்னோடு கூட இடைப்படும் பேசுங்க ராஜா. உம்முடைய வார்த்தை கர்த்தாவே நிறைவாய் பெற்றவர்களாய் இந்த சந்தோஷத்துக்குள் சமாதானத்துக்குள் நீர் சொல்லும் வார்த்தையை நடக்க எங்களுக்கு கிருபை செய்கிற தேவன் நேராக இருக்கிறபடினாலும் அப்பா உங்களுடைய கருத்துல எங்களை குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆளுகை செய்யும் வழி நடத்தும். வந்திருக்கிற ஒருவர் கூட பெருமையாய் போகாதபடி நீர் கொடுக்கிற நிறைவான சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். வாசித்த இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அந்த 14-15 ஏசாயா 41 verses 14 and 15. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க வசனம் ஆரம்பிக்கும் போதே யாக்கோபு என்னும் பூச்சி அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க ஆங்கிலத்துல புழுன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த யாக்கோபை குறித்து அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் இஸ்ரவேலின் சிறு கூட்டமே கொடுத்து நம்மள அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்படும் போது அவன் எந்த சொத்தையும் எடுத்து செல்லல. அவன் எடுத்து சென்றது ஒரு கோல், தேவ வார்த்தை கொண்ட ஒரு கோல் மட்டும்தான். அவன் வெறும் கையா கூட அந்த கோலோடு புறப்பட்டு சென்றான். நீங்க பார்த்தீங்கன்னா அவன் புறப்பட்டு போய் இரு பரிவாரங்களா, இன்னைக்கு இந்த துதி ஆராதனையில பகுதி சேமன் உழுதுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த துதி ஆராதனை நேரத்திலேயே அந்த வசனம் புறப்பட்டு வரும்போது வெறும் கையாய் புறப்பட்டு போனான். ஆனால் 2 பரிவாரங்களோடு கத்த அவனை திரும்ப கொண்டு வர செய்தார். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்துக்கு ஒரு 70 பேர் போனாங்க. அந்த 70 பேரும் யாருன்னு கேட்டிங்கன்னா யாக்கோபோட 12 கோத்திரங்கள் தான். அந்த 12 கோத்திரங்கள் அங்கே கொண்டு சென்று பழுகி பெருகி லட்சக்கணக்காக கத்த ஆசீர்வதித்தார். இந்த கால வேளையில அடுத்த வசனத்துல அவர் சொல்ற காரியம், நீங்க இஸ்ரவேலின் சிறு கூட்டமா இருக்கீங்க, பயப்படாத, நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அவன் அந்த யாக்கோபை இப்படி பழுகி பெருக செய்த தேவன் உங்களையும் அப்படியே பழுகி பெருக செய்வாராக என்று சொல்லி வாக்குத்தத்தமா, இது சபைக்கு தீர்க்க தரிசனமா கொடுத்திருந்த வாக்குத்தத்தம். ஓகேங்களா? இதை நீங்க அப்படியே பிடிச்சிட்டு நீங்க எடுத்து செல்லலாம். கர்த்தர் வரும் நாட்கள்ல உங்களை கொண்டு போய் செய்கிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமான வழிநடத்தலா இருக்கும். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லிட்டு அவர் சொல்ற காரியம், நான் உங்களை போர் அடிக்கிறதுக்கு கூர்மையும் புதிதும் உள்ள
யந்திரமாக்குவேன் அப்படின்றாரு. இப்போ போர் அடிக்கிறதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலி இது ஹார்வெஸ்ட் டைமில், அறுவடை டைமில் என்ன செய்வாங்கன்னா, பெடி இல்லைன்னா கோதுமை இல்லைன்னா எடுத்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் போர் அடிப்பாங்க. ஏன் போர் அடிப்பாங்கன்னா, அதோட அரிசி தனியாக தோல் தனியாக பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை பிரித்து எடுக்க தான் போர் அடிக்குவாங்க. ஸோ இது யந்திரம்னு சொல்கிறேன். யந்திரம்னா ஒரு மிஷினாக உங்களை மாற்றுவேன். ஸோ அந்த மிஷினுக்குள்ளே அந்த நீங்கள் கொண்டு வந்த அந்த பெடி போட்டிங்கன்னா தோல் தனியாக அரிசி தனியாக போயிடும். அப்படி உங்களை ஒரு இயந்திரமாக கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்றதுக்கு ஏன் இயந்திரமாக்குறாரு, ஏன் போரடிக்க சொல்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கும். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள மீகாவுக்கு நம்ம போகலாம். மீகா அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் சில வசனங்கள் நமக்கு என்ன சொல்கிறாரு, ஏன் போரடிக்க சொல்கிறாரு, அதுலேருந்து நம்மளை எப்படி அதை மூவ் பண்ண சொல்கிறாரு அப்படின்ற காரியத்தை நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்ளலாம். ஓகே, மீகா 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை எடுத்துருவோம். மீகா chapter 4 verse 13. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசையை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கின்றவருக்கென்றும் நியமிப்பாய். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தி கிட்ட கர்த்தர் பேசுகிறார். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து போரடி, நான் உன்னோட கொம்பை இரும்புமாக்குறேன், உன் குழம்பை வெண்கலமாக்குகிறேன். நீ போயிட்டு சகலத்தையும் நொறுக்கி சகலத்தையும் ஆண்டவருக்கென்று நீ மீட்டுக்கொள்வாய், எல்லாத்தையும் ஆண்டவருக்கென்று நியமிப்பாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவியானவர் அங்க பேசுகிறார். ஆனா கர்த்தர் இந்த சீயோன் குமார்த்தியில பேசணும்னு அடுத்த சத்தம் இந்த சீயோன் குமார்த்தி பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்னா, அதே மீகால 4:6 அவர் திரும்பவும் பதில் கொடுக்கிறார். என்ன செய்ய முடியும், அவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த பதில் அங்க கொடுக்கிறார். வாசிப்பாதியம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டி யானைகளை சேர்த்து தள்ளுண்டவரை 4:6. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டி யானைகளை சேர்த்து தள்ளுண்டவர்களை நீக்கி நீங்கு அனுபவிப்பவர்களை கூட்டிக் கொண்டு நொண்டி யானைகளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளையும் பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். அவங்க 6-7 வாசிச்சாங்க. ஏன்னா சீயோன் குமார்த்தி சொல்றதையும் வாசிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தேவன் சொல்றதையும் வாசிச்சிட்டாங்க சேர்த்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா சீயோன் குமார்த்தி என்ன சொல்றா, நானே நுண்டியா இருக்கேன், தள்ளுண்டவளா இருக்கேன், அதுக்கப்புறம் தீங்கு என் வாழ்க்கையிலே நிறைய பாடு கஷ்டம்லாம் இருக்கு, நான் போய் இங்க போர் அடிக்கிறது அப்படின்னு சொல்றான். அதுக்கு கர்த்தர் 7வது வசனத்தை சொல்றாரு, நொண்டியானவளையும் தள்ளுண்டவளையும் நான் சேர்த்துக்கொண்டு பலத்த ஜாதியாக்க அவரால் முடியும், ஏன்னா நான் உன் ராஜாவா இருக்கிறேன்னு சொல்லி அங்க அவளோடு கூட பேசுகிறார். இங்க ஒரு காரியம் நமக்கு தெரியணும். நம்மை அழைத்த தேவனுக்கு நம்மை குறித்து எல்லாமே தெரியும். ஒருவேளை நொண்டின்னு தெரியும், ஒருவேளை தள்ளுண்டவள்னு தெரியும், பல பாடுகள் கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம்னு தெரியும், நம்முடைய பலவீனங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம சும்மா அவர்கிட்ட சொல்ல வேணாம், நான் இப்படிப்பட்டவன் என்னால் போரடிக்கிறதுக்கெலாம் போக முடியாது, என்னைய விட்டுருங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? அவர் சொல்கிற ஒரு காரியம், நான் சகலத்தையும் அறிந்து தான் உன்னைய அழைத்தேன், ரட்சித்தேன், தெரிந்து கொண்டேன், நடத்துகிறேன். உன்னைய அவர் எப்படி செய்யற, நல்லா மோல்ட் பண்ணி ஒரு நல்ல பாத்திரமா நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார்.
உருவாக்கி வைத்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு போய் போரடி அப்படின்னு. ஆனா இவ எக்ஸ்கியூஸ் சொல்றா, முடியாது, நானே பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு. நம்ம யாராச்சும் பர்ஃபெக்டா ஆனதுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளை அழித்தாரா? இல்லை. நம்ம எல்லாம் பலவீனத்தோடு இருந்தோம், பாவத்தோடு, பலவித கஷ்டத்தோடு, பல காரியத்தோடு கூட நம்ம நடந்து வரும்போது தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார், நம்மளை வழி நடத்தினார், நம்மளை மோல்ட் செஞ்சு அழகா ஒரு நல்ல பாத்திரமா உருவாக்கி இருக்கிறார். சிலர் இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஸோ உருவாக்கிட்டு தான் சொல்றாரு போய் போரடி. அப்பயும் அவங்களுக்கு முடியல. அடுத்து என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, அதே 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவானே, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கின்ற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உண்டாகும், ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். இங்க என்ன சொல்றன்னா, நீ ஏன் சும்மா கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்க? உன் ராஜாவானவர் உன்னிடத்துல இல்லையா? உன்னை அழைத்தவர் உன்னிடத்துல இல்லையா? உன்னை தெரிந்து கொண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்ப எதுக்கு கதறுகிற? அவர் உன் ராஜாவா இருக்கிறபடினால அவர் உன்னை நடத்துவாரு, அவர் உன்னை போதிப்பாரு, போஷிப்பாரு, எல்லாவற்றையும் காரியங்கள் பார்த்து கொள்வாரு. அதுக்கப்புறம் அடுத்து சொல்ற பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயை குறித்து பேசுறார். பிரசவ வேதனை ஸ்திரீ பிரசவ வேதனை வந்தோடனே அடுத்து அவளுக்கு வர்ற காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை. பிரசவ வேதனை வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்து அவளுக்கு கிடைக்க போறது ஒரு விடுதலை தான். இந்த பிரசவ காலம் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, பிரசவ வேதனைன்றது உண்மைதான். நீ கடந்து போற பாதையில கஷ்டம் வேதனை எல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனா இது நிரந்தரம் கிடையாது. இது கொஞ்ச காலம், இது மாறி போகும். ஓகேங்களா? ஸோ இப்படி சொல்லி மறுபடியும் தேற்றும் போது கூட சில சமயத்தில் நம்ம என்ன சொல்றோன்னா, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, நான் கடந்து செல்ற பாதை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலி உண்மையாவே எல்லாரும் சில சமயத்தில் அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, நாங்கள் போற பாதை தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, எங்களால் தாங்க முடியல, இது கடந்து செல்ல முடியல அப்படின்னு நம்மளே சில நேரத்தில் நம்ம வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால சில சமயத்தில் நம்ம கடந்து சில பாதைகளில் நம்ம அப்படி தான் சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் நம்ம போகிற எல்லா பாதைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நடத்துகிறாருன்னு நமக்கு தெரியணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஒன்று மத்தியில் இருக்கிறேன். யோசேப்பு தெரியும், ஒரு சொப்பனத்தை சொன்னோம். அதனால அவங்க சகோதரர்லாம் என்ன செஞ்சாங்க, அவனை எகிப்து தேசத்துக்கு வித்து போட்டுட்டாங்க. யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு வித்தது நல்லதா கெட்டதா? என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது. நல்லது. ஏன் நல்லதுன்றீங்க? ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், அதனால நல்லதுன்றீங்க. இப்ப நம்ம கடந்து போற பாதையின் ரிசல்ட் நமக்கு தெரியல, அதனால நம்ம என்ன சொல்றோம், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா அதுதான் உண்மை. ஆனா யோசேப்போட வாழ்க்கையில அந்த 13 வருஷம் 17 வருஷத்துல அவன் பிடிக்கப்பட்டு அவங்க கொண்டு போன 13 வருஷம் அங்க சிறை வாழ்க்கை. ஆனா அங்க கர்த்தர் அவனை மோல்ட் செய்தார். நீங்க பாத்தீங்கன்னா அவனை உருவாக்கினார். அந்த உருவாக்குதல் நீங்க பாத்தீங்கன்னா அவனோட ராஜ்யத்துல வரும்போது, அவனோட ராஜ்யம் அங்க செய்யும் போது, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன எப்படி அவனை உருவாக்கி இருந்தார்னா, அவனை எகிப்துக்கு வித்து போட்டவர்கள் அவன் இடத்துல வந்த போது எந்த கசப்பாச்சும் மறுபடியுமா அந்த யோசேப்பு அவனிடத்தை காமிச்சானா? கிடையாது. தேவன் அவனை அப்படியே என்ன செஞ்சாரு, அந்த 13 வருஷத்துல அழகா மோல்ட் செய்து உருவாக்கி
அவனும் நினைச்சிட்டே இருப்பான், நாளைக்கு விடுதலை கிடைக்குமா, நாளைக்கு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும். ஆனா வசனம் சொல்றது கர்த்தர் மோசேயோடு கூட யோசேப்போடு கூட இருந்தார்னு சொல்லி அங்க வசனத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த 13 வருஷம் எப்படி கடந்து சென்றிருப்பான். சில சமயத்தில் இந்த விசுவாசத்தில் போறதெல்லாம் சின்னாங்கன்னு ஒரு காரியமும் கிடையாது. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சகோதரர் நல்ல ஊழியம் செய்தவர்கள், இது உண்மை சம்பவம், போனோம் வெள்ளிக்கிழமை போய் அவங்க விசிட் பண்ண போயிருந்தோம். கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தப்போ இது மாதிரி ஒரு விசுவாசத்தில் என்னால் நடக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எனக்குள்ளேயே வந்துச்சு. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தினம் ஆக்சிஜன் இல்லாமல் அவங்க நடக்க முடியாது. ஆக்சிஜன் எடுத்தால் கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவாங்க. ஐஜிஎன் டாக்டர் சொன்னாங்க இவங்களை ஒன்றுமே செய்ய முடியாது, டைம்லாம் குடிச்சு. அவங்க போயிட்டு ஐஜிஎன் செக்அப் போகும்போது கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்க. அந்த ஐஜிஎன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களை செக் பண்ணிவிட்டு எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, இவங்களுக்கு எதுவுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. கூப்பிட்டுட்டு ஒரு பெட் எடுத்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றி அவங்களுக்கு டைம் 3 மணி நேரம் தான் கொடுத்தாங்க. ஒரு நர்ஸையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்னத்துக்குன்னு தெரியல. ஆக்சுவலி அந்த டாக்டருக்கு தெரியும் 3 மணி நேரத்துக்கு மேலே இவங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. ஆனால் அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாராம். அந்த பிரதர் வந்து சொன்னாராம், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு மேலே தேவன் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னாராம். சரி, அதுக்கப்புறம் அவங்க சின்ன முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக அவங்க செஞ்சது 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் 10 ஆக்சிஜனில் தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க போய் அங்கே நின்னோடனே சொன்னாங்க, the Lord is good all the time, God is good. இப்படி என்ன சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. அந்த சுவாசம் கிடைச்சா தான் அவங்க ஜீவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அதுக்குன்னு அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் இருக்கிற சூழ்நிலையில நானும் ஹஸ்பண்டும் பார்த்தோம். அப்படியே எங்களுக்கு அப்படி கலங்கி போச்சு அவங்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் கடந்து செல்லும் பாதைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட நிறைய ப்ரேயர் குறிப்பு வந்துகிட்டே இருக்கு. தினம் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, தினம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஊழியத்தை விடாம செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் வந்து 2-3 சர்ச்சுக்கு பாஸ்டரா இருந்தார். ஸோ அவரு இன்னும் கூட நிறைய பேர் விண்ணப்பம் அனுப்பி கேட்போம், உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அங்கே கொஞ்ச நேரம் உட்கார முடியல, அவ்வளோ ஒரு மனசில் வேதனையாக இருந்துச்சு. ஆனாலும் அவங்க சந்தோஷத்தோடு கூட எல்லாத்தையும் காரியங்களை செய்கிறத பார்த்துப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் மூச்சுக்கு மூச்சு கொஞ்ச நேரத்தில் the Lord is good, the Lord is good and life because the Lord is good இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. கர்த்தர் நல்லவங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு எல்லா காரியத்தையும் தேவன் அனுமதித்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு பின்னால ஒரு நன்மையான காரியமும் இருக்கு. ஸோ நாம் போகும் பாதை வேணா ரொம்ப கஷ்டமான பாதையா இருக்கலாம். எந்த சூழ்நிலையில போனாலும் நம்மளோடு கூட நம் ராஜா கூட வருகிறார். நம் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிடாதபடி சுமந்து கொண்டு செல்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளோடு கூட இருக்குமானால் நமக்கு அதை விட ஒரு பெரிய சொத்து வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ராஜா நம்மளோடு கூட வந்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாறிப்போம். ஸோ இந்த சூழ்நிலைகள்ல ராஜா நம்மளோடு கூட இருந்தால் எப்படி நடக்கும்? ஒரு 2 எக்ஸாம்பிள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எடுத்து வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 17 வரைக்கும் வாசிப்போம். 2 Kings chapter 6 verses 15 to 17. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கின்றவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி
இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். கர்த்தர் நமக்கு சொல்லுற கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எலிசாவும் வேலைக்காரனும் ஒரு மலையில் இருக்காங்க. வேலைக்காரன் வெளியில் வந்தான். வெளியில் வந்து பார்த்தா சுற்றிலும் இராணுவமும் ரதமும் நிற்கிறதுக்காகத்து பயந்துட்டான். இதோட கதை முடிஞ்சிச்சு. ஓடி போயிட்டு எலிசாட்ட சொல்லுவான். எலிசா ஒன்றும் சொல்லலை. கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும்னு சொன்னான். அப்படி ஜெபிச்சோன்னு என்ன நடந்துச்சுன்னா, இவன் கண் திறக்கப்பட்டு பார்த்த ஒரு காரியம், அங்கே இருந்தது சாதாரண ரதம் மட்டும்தான். இவனை சுற்றி நின்றது அக்கினி ரதமா. இப்போ எப்படி இருந்திருக்கும் உனக்கு? அது சாதாரண சொல்ல சுற்றி அக்கினி ரதமே இருக்கு. சொன்ன எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். ராணுவம் என்னையும் சுற்றி பாதுகாக்கிற காரியத்தை அங்கே காண்றான். ஸோ என்ன இதில் சொல்கிறேன்னா, நம்முடைய ராஜா நமக்காக பாதுகாவல் கொடுக்குற மட்டும் இல்லை, எதிராக வருகிற எல்லா போராட்டமான காரியங்களும், ஆவிக்குறை ஜீவமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா போராட்டமான காரியமாக இருந்தாலும் அத்தனை மத்தியிலும் நம்மளை மேற்கொண்டு நடத்த, நம்மளை பாதுகாக்க, நம்மளை போஷிக்க எல்லாவற்றுக்கும் அவரே போதுமானவராக இருக்கிறார். இது நாம் அறியணும், நாம் தெரிந்து கொள்ளணும். நம் தேவன் இப்படிப்பட்டவர். இந்த தெரிந்து கொள்ளுதல் இந்த எலிசாவுக்கு இருந்துச்சு. அவன் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்ட ராஜாவோடு கூட நடக்கிறான்றது எலிசாவுக்கு தெரிந்ததுனால ரொம்ப அமைதியாக இருந்தான். ஆனால் வேலைக்காரனுக்கு தெரியாதனால பதற்றத்தோடு கூட காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவனும் அதே அபிஷேகத்துக்குள்ள, அதே விசுவாசத்துக்குள்ள வந்துட்டான். ஸோ இது ஒரு காரியம். அடுத்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். அடுத்தது ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இது அடிக்கடி நம்ம சபையில் கேட்குற ஒரு செய்தி. இந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ன போராட்டமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு? அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு கதை தெரியும்ல? ஓகே. என்ன போராட்டமான காரியம் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ சந்திக்க வேண்டி வந்துச்சு? நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை நிறுத்தி அவன் என்ன சொல்லுவான், அதை வணங்கினோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுவான். இந்த ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அதை வணங்காதனால என்ன செய்வான்? அந்த வசனத்தை வாசிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். தானியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 to 19. Daniel chapter 3 verses 14 to 19. நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மீதானா? இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பூரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ் விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகின்ற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகின்ற தேவன் யார் என்றார். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகின்ற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டு. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து
கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா இங்க போர் அடிக்க சொல்றத ஒரு மெயினா வச்சாரு. இது நம்மளோட வாழ்க்கையில போர் அடிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். ஓகேங்களா? தேவனுக்கு முன்பாக போய் நம்ம நிற்கணும். ஆனா இங்க எதை வணங்க சொன்னாங்க? சிலையை வணங்க சொன்னாங்க. ஸோ ராஜாவுக்கு ரொம்ப கோவம். யார் உன்னை தப்புவிப்பான்னு பார்ப்பேன். ஆனா அவங்க சொல்ற அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வருவார். ஒருவேளை வராம போனாலும் நீ நிறுத்தியிருந்த சிலையை நான் ஆராதிப்பதில்லைன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னபடினால என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, கடும் கோபம் கொண்டு ஏற்கனவே இந்த அக்கினி சூளை சூடாக வச்சிருக்காங்க, பயங்கர சூடு. இப்போ 7 மடங்கு சூடாக்கி அதில் கொண்டு போய் போட சொல்லிட்டாங்க. அவங்க போட்டுட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். போட்டதுக்கு அப்புறம் நடந்த என்னன்னா, அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். அதில் சொன்ன காரியம் ஏன் அதை வாசிக்கணும்னா, அதில் ஒவ்வொரு வசனத்துலேயும் அழகாக அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க காரியம், தேவன் எப்படி இடைப்படுவார், தேவன் எப்படி விடுவிப்பார், தேவன் எப்படி உங்களை போரடிக்க செய்வார், எப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார், உங்களை எடுத்து உபயோகப்படுத்துறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார், எப்படி காரியங்களை இங்கே நடப்பிப்பார்ன்றது அந்த வசனத்துல ரொம்ப அழகா காரியங்களை தேவன் சொல்லுகிறார். அந்த வசனத்தையும் வாசிப்போம். அதே தானியேல் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 24 28 வரைக்கும் வாசிப்போம். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகின்ற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களால் அந்த அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆணின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகின்ற அக்கினி சூளையில் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். என்ன சொல்லி வெளியே வர சொன்னா? உன்னதமான தேவனுடைய தாசர்களே அப்படின்னு சொல்லி வெளியே வர சொல்றான். ஓகே, வயசு மாதிரி தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூட வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமை கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதரை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். ஆமென். கதை நமக்கு சோஸ்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கதை நீங்க வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். இங்க நேபுகாத்நேச்சர் சொந்த கண்ணுல பாக்குறான். போட்டது 3 பேரு, ஆனா உலாவுறது 4 பேரு. அக்னியில போட்டாலும் அவங்க கரிஞ்சு போயிருக்கணும். ஆனா 4 பேர் அவங்க உலாவுறது. அவங்களோட உடுப்புல கூட அந்த அக்னி என்ன மனம் வரலையாம். அந்த அதிகாரிகள் சுத்தி உள்ளவர்கள் எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜா இறங்கி வந்து பக்கத்துல இருந்து தான் கூப்பிடுறாரு, உன்னதமான தேவனுடைய தாசர்களே. இது நீங்க போர் அடிக்கும் போது உங்களை குறித்து தேவன் கொடுக்கிற சர்டிஃபிகேட். உங்களோட சில சமயத்தை நம்ம நினைக்கணும், நம்ம போய் நம்மளோட வாழ்க்கையில் ஒருவேளை அக்னியில் போடல, ஆனால் நம்ம போகிற பிரச்சனைகள் ஒருவேளை அக்னி பிரச்சனைகள் போல இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் தேவனுக்காக நிற்கும் போது, தேவனுக்காக காரியங்களை செய்யும் போது அவர் நடத்துகிற பாதை இப்படி தான் இருக்கும். உங்களை குறித்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள பிரித்து காட்டக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நடத்துவார். இதுதான் அங்கே நடந்துச்சு. அவன் இறங்கி வந்து பார்ப்பான். இங்கே என்ன சொல்லுவான், நீங்கள் எப்படி
அந்நிய தேவர்களை ஆராதிக்காம உங்க தேவனுக்கே வணங்கி நீங்க ஆராதனை செஞ்சபடியினால ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் உங்களை தப்புவித்தார். இப்படியாக ஒரு அக்கினியோட மனம் கூட, அதாவது அக்கினி பற்றியடியில அக்கினியோட மனம், அந்த வாசம் கூட உங்களோட உடுப்புல படாத அளவுக்கு தேவன் உங்களை பாதுகாத்தார் அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு காரியத்தை அங்க ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறோம். இது மனிதனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம், தேவனால் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு காரியம். இது ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோட வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்து காட்டி நம்மளோடு கூட இடைப்பட்டு பேசுகிற காரியம் இதுதான். நம்ம ஆராதிக்கிற தேவன் ராஜாவானவர் எப்படிப்பட்டவர் நமக்கு அறிந்திருந்தா, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா வரட்டும், நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனை வேணா கடந்து செல்லலாம், ஆனா தேவன் நமக்காக வழக்காடி காரியங்களை செய்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். நம்மளை உயர்த்தும்படி தேவன் எப்படி வாக்கு தத்தத்தை ஆரம்பிச்சாரோ அதே பிரகாரம் தேவன் வழிநடத்தலையும் கொடுத்துட்டு இருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க கேட்டீங்கன்னா, சத்ருவின் தலையை நசுக்கின தேவன். அது மட்டும் இல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன். அவர் ஆதியும் அந்தமான தேவன், அல்பாவும் ஒமேகாவுமான தேவன். அவர் நிறைய காரியம் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அப்படி ஜீவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்ம எந்த வேலை செஞ்சிட்டு இருக்கலாம், எந்த பதவியில் இருக்கலாம், ஆனால் நம்ம போர் அடிக்கும் போது, அதாவது பிரித்து காட்டும் போது நாம் தேவன் யார் என்பதை இந்த உலகம் மக்களும் அறிந்து கொள்வார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் அதுதான். ஸோ ஆவியானவர் இந்த கால வேளை நம்மளோடு கூட பேசுகிற காரியம், தேவன் எதுக்காக எந்த நோக்கத்தோடு நம்மளை தெரிந்து கொண்டாரோ. ஒருவேளை நம்ம கடந்து போகிற பாதைகள் வேணா கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், என் மாதிரி யாரும் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே உள்ள ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடுகள் இருக்குது. யாருமே இங்கே கஷ்டப்படாதவங்க எல்லாமே நான் பர்ஃபெக்டாக ஓடுறேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏதோ மனசின் ஆழத்தில் ஏதோ ஒரு வேதனை இருக்கு. நீங்கள் கடந்து வந்த பாதைகளும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று நமக்கு தெரியணும், இது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தேவன் கொடுக்கிற விடுதலை யாருமே நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு தேவன் விடுதலை கொடுத்து நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவேளை தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கும் இதுதான். மறுபடியும் கூட அந்த நம்ம ஆரம்பிச்ச அந்த வசனத்துக்கு போயிடும். இந்த வாக்கு தத்தத்தின் வசனத்தோடு கூட நம்ம இந்த செய்தியும் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மறுபடியும் அதே வசனத்தை வாசிப்போம். ஐசையா 41 verses 14 and 15. யாக்கோபு என்ற பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதியும் கூர்மையுமான பக்கமுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். நீங்க போரடிக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா யாக்கோபுன்னு ஸ்டார்ட் பண்ணி அவர் புழு தான் அவரு. ஆனா அவர் அப்படியே தள்ளி விடல. அவர் என்ன செஞ்சாரு? பழுகி பெருக செய்தாங்க. லட்சக்கணக்கில் ஆரம்பிக்கும் போது அவர் வெறும் கோலும் கையுமா தான் ஆரம்பிச்சாரு. இரு பரிவாரங்களாக பெருக செய்தார். அதுக்கப்புறம் அவனோட ஜெனரேஷன் 12 கோத்திரமும் லட்சக்கணக்காக கர்த்தர் பெருக செய்தாரு. அதே வாக்குத்தத்தம் தான் இந்த காலை வேளையில நம்ம சபைக்கு தேவன் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம சிறு கூட்டமா இருக்கலாம். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நானே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற கர்த்தர் இதை நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். நம் மத்தியில் அதை தான் பேசி கொண்டு இருக்கிறார். விசுவாசிப்போம், நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் ராஜா நம்ம கூட இருக்கிறார். நான் இப்படி நொண்டியா இருக்கேன், நான் தள்ளுண்டவளா இருக்கிறேன், நான் பல தீங்குகள் அனுபவிக்கிறேன். எல்லாருக்கும் அந்த கஷ்டம்லாம் இருக்குங்க. யாரும் அதில் தப்பிக்க முடியாது. எல்லா பாடுகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் கடந்து செல்லும் போது நம் ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷமான செய்தி தான் இன்னைக்கு. அவர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். உங்களோட பலவீனம் என்னன்னு தெரியும், உங்களோட பாவங்கள் என்னன்னு தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்கள தெரிந்து கொண்டார், உங்களை அழைத்தார். எந்த நோக்கத்தோடு உங்களை உருவாக்கினாரோ அந்த பாதையில் உங்களை நடத்தி கொண்டும் இருக்கிறார். அதில் ஒரு நோக்கம் இருக்கு. ஒருவேளை அவர் நடத்துகிற பாதைக்கு முடிவு ரிசல்ட் இன்னும் தெரியாதனால நமக்கு
நல்லதுன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா உண்மைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறேன். ரோமர் 8:28 அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். இது சத்தியமான ஒரு வார்த்தை. நிச்சயமா ஒருவரையும் அவர் கைவிடுவன்றி அவர் விடவே மாட்டார். ஒருவேளை நான் பேசுகிற தமிழ் நல்ல பேருக்கு புரியாமல் இருந்தாலும் மன்னிச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இருந்தாலும் முழுசு நான் தமிழில் தான் அவங்க மத்தியில் பேசினேன். நான் விசுவாசிக்கிறேன் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சின்னு இந்த செய்தி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபைக்கு நீர் கொடுக்கிற அந்த வாக்குக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு கூட்டமாய் இருந்தாலும் பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்களுக்காக துணை நின்று நீர் யுத்தம் செய்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். நாங்கள் போர் அடிக்கும்படி கர்த்தாவை இந்த உலகத்தில் பிரித்து காட்டக்கூடியவர்களாய் அப்பா எங்களை வைத்திருக்கிறேன், எங்களை உருவாக்கி இருக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அந்த பாதையில் விசுவாசத்தோடு நடக்க எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியா கிருபை கொடுக்கிற தேவன் என்று நீர் வாக்கு கொடுத்து இந்த கால வேளை நீர் கொடுத்த பிரகாரம் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதற்காய் இப்போதே உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. உடைய வல்ல கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சபையாக கர்த்தாவே இந்த நாள் ஆசீர்வாதத்துக்குள் நீர் வைத்ததுக்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.